நேற்று நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மீனவர் ஒருவர் உயிரிழந்தார். அவருடைய உடற்கூறு ஆய்வு தற்போது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஹரிகிருஷ்ணன், உடற்கூறு ஆய்வு எப்போது முடிவு பெறும்? தற்போதைய நிலை என்ன? வேதவள்ளி பார்த்தீங்கன்னா தற்போது சற்று முன்னதாகத்தான் உடற்கூறு ஆய்வு நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நேற்று மாலை அதாவது இந்திய கடற்பகுதியில் ராமேஸ்வரத்திலிருந்து 8 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் நேற்று மாலை நடைபெற்ற இந்த துப்பாக்கி சூட்டில் பலியான பிரிட்சோவின் உடல் வந்து தற்போது ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் உள்ள அந்த பிணவரையில் வைத்து உடற்கூறாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 45 நிமிடங்களாக 7:45க்கு துவங்கிய அந்த உடற்கூறாய்வு 8:30க்கு நிறைவு பெற்றிருக்கிறது. தற்போது நிறைவு பெற்ற பின்பு வந்து அவருடைய உடலை எடுத்துச் செல்வதற்காக உறவினர்கள் வந்து அவர் அந்த பிணவரை சுற்றி இருக்கிறார்கள் மற்றும் காவல்துறை ஏராளமாக இருக்கிறாங்க. தற்போது அதுக்காக ஆம்புலன்ஸ் வாகனமும் கொண்டு வரப்பட்டது. தற்போது இந்த ஆம்புலன்ஸ் வாகனம் மட்டும் இங்கிருந்து எடுத்து வெளியில் நிறுத்துவதற்காக சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து வந்து இவர்கள் வந்து ஒரு குரலை எழுப்பிக் கொண்டு இதை வந்து உடலை குரல் எழுப்பிக் கொண்டு அவர்கள் இங்கிருந்து கிளம்புகிறார்கள். தொடர்ந்து வந்து இது போன்ற வந்து குடும்பத்தினர் இது வந்து குறித்து எந்த ஒரு உறுதிப்படுத்த தகவலையும் தெரிவிக்கவில்லை மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகளும் தெரிவிக்கவில்லை. தற்போது ஒரு உடல் தயாராக இருக்கிறது. இதே நேரத்தில் வந்து தங்கச்சி மடத்திலிருந்து அவருக்கான அந்த உடற்கூறாய்வு உடலை வைப்பதற்கான அந்த பெட்டி வர வேண்டி இருக்கிறது. வந்தவுடன் அந்த உடல் வந்து எடுத்துச் செல்வதற்கான தயார் நிலையில் இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இன்னும் சற்று நிமிடங்களில் ஒரு உடலானது அவர் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரங்களில் உறவினர்கள் வந்து தற்போது உறவினர்கள் தங்களது காவல்துறையினர் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் வந்து உடல்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்று தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் உறுதிப்படுத்த இதே நேரத்தில் மீனவ சங்க பிரதிநிதிகள் ராமேஸ்வரத்தில் மன்னிக்கவும் தங்கச்சி மடத்தில் உள்ள ஒரு சமுதாய கூடத்தில் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் எடுக்கும் முடிவுக்கு பின்னர் தான் இவர்கள் இது மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நிமிடங்களில் அவர்கள் தங்களுடைய முடிவுகளை அறிவிப்பார்கள். அதுக்கு பின்பாக வந்து அந்த உடல் வந்து இங்கிருந்து எடுத்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேதவழி.